ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான அடை மாவு தான். ஸோ சட்டு நம்ம வந்து உளுந்த இது பருப்பை ஊற வைக்கணும், அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும், அடை சுடணும் அப்படின்ற எந்த மெத்தடுமே இல்லை. அது வந்து ஈஸியாக எல்லாத்துமே இதுலேயே கலந்துருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டர் மட்டும் ஊற்றி உப்பு மட்டும் போட்டால் நம்மளுக்கு சூப்பரான அடை மாவு வந்து அடை சூப்பர். வேறு எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லையா? வேறு எதுன்னா சும்மா தாளிப்பு மட்டும் சேர்க்க வேண்டியது. அது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ மாவை கட் பண்ணி நம்ம போட்டுடலாமா? கட் பண்ணுறது வாங்கணும் அப்படின்னா வந்து சாய் ஃப்ரெஷ் மில்லட் அப்படின்ற திருச்சியில் இருக்க அந்த இதுல இருந்தா வாங்கணும். நீங்களும் வேணா கண்டிப்பாக இதில் வந்து நிறைய ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் இருக்குது. நீங்களும் நீங்களும் இது மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஃபோன் நம்பர் இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ கிராம் அப்படின்னா 250 கிராம், 1/4 கிலோ. அந்த மாவை வந்து நான் இதில் கொட்டிடுறேன். 1/4 கிலோ மாவை வந்து நான் கொட்டிட்டேன். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் தேங்காய் பூ கூட திருவி ஆட் பண்ணிக்கலாம். அதை மறந்துடாதீங்க. தேவைப்படுச்சுன்னா தக்காளி வெங்காயமும் போட்டுக்கலாம். தேவை அந்த ஃப்ளேவர்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தக்காளி வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கூட இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, எந்த கெமிக்கல்லாம் சேர்க்காம அது இதெல்லாம் சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக செய்யணும். இதுக்கு வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கையிலேயே பிணைஞ்சிக்கலாம். அடை மாவு மாதிரி தட்டணும்லாம் இல்லை. டயட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப சத்து. அடை மாவு மாதிரி நீங்கள் கெட்டியாக பிணைஞ்சு தட்டணுன்றதும் அவசியமும் இல்லை. சும்மா மாவு எப்படி கரைச்சி ஊற்றுவீங்களோ அதே மாதிரியே நம்ம தோசைக்கல்லையே ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணுமா? அடை மாவு மாதிரி திக்காக உருட்டி அப்படியே தட்டணும் அப்படின்றலாம் இல்லை. கரண்டியில் வர்ற மாதிரி நம்ம வந்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். எதுக்காக கை போட்டு மெயினாக வந்து பிசைகிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா மிக்சர் ஆகாது. இதில் வந்து கரண்டியில் போட்டு ரொம்ப நேரம் கிண்ணாலும் உங்களுக்கு வந்து கையில் பிசைகிற மாதிரி வராது. அதனால தான் நான் கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கான நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆமாம், இது எல்லாமே பக்குவமா காய வச்சு அரைச்சு மிளகாயெல்லாம் வந்து அவ்வளோ இது தரமான மிளகாயெல்லாம் போட்டு ஒவ்வொருத்தவங்க அப்படியே வந்து மிளகாயெல்லாம் எடுத்து அப்படியே போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி மெத்தட்லாம் இல்லை. நல்லா பியூராக வாங்கி காய வச்சு ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணுறது. இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களே அடுத்த தடவை வாங்குவீங்க, அதை வாங்கி சாப்பிட்டு. ஆமாம், அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா வந்து நிஷாவோட வீடியோ பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கவனிப்பெல்லாம் உண்டு. அப்படியே அந்த அடமாவோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வர அப்படியே ஆகும். ஏன்னா இதில் மிளகாயெல்லாம் அரைச்சி பருப்பெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கனால சூப்பராக இருக்கும். வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது. இதோட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்கலையா இதில்? எதுலேயுமே வந்து உப்பு சேர்க்கலை. நம்ம வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து சட்டுன்னு அடை ரெடி ஆகிடும். நீங்கள் வேலைக்கெலாம் போயிட்டு 10 மணிக்கு வரீங்க, ஐயோ கடையில் மாவு இருக்குமா, வீட்டில் அரைச்சி வச்ச மாவு இருக்குமா, அப்படி பண்ணால் இப்படி பண்ணுவான்லாம் இல்லை. டக்குன்னு வரலாம், பொடியை எடுத்து போட்டு உப்பை போட்டு டக்குன்னு கரைச்சி ஊற்றிடலாம். எப்படி நல்லா சூப்பராக ஃப்ளேவர் வாசம் வருது. இப்போ நம்ம தோசைக்கல்லை வந்து தவா வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேஸ் முடிஞ்சு போச்சா? இல்லையே இருக்கே. சரியாக ஒவ்வொரு சமயம் இது 10க்கு 10. சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, ஆனால் அடை ரெடியாக இருக்குது. அப்படி தானே? பரவாயில்ல, ஏதோ இருக்குது. காலியான அடுத்த சிலிண்டர் ரொம்ப ஓட்டுறீங்க. நல்லா எடுத்து அப்படி ஊற்றுற மாதிரி வச்சுக்கணும். அதை வந்து லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டு தடவி விட்டுட்டு நம்ம அடை மாவை எடுத்து ரெடி பண்ணிடுவோம். ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டு
எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கல் சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியதான். பெருசாக ஊற்றுறது இல்லையா? நம்ம தோசைகள் சின்னதாக தான் ஊற்ற முடியும். பெரிய தோசைகள்லாம் பெருசாக ஊற்றலாம். சில பேர் அடையெல்லாம் தட்டி போடுவாங்க. தட்டிலாம் போடுவாங்க. அப்படிலாம் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். சுகரு டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும். எங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீ சொல்லு, உனக்காக நான் வெயிட்டிங்க. அடா எடுத்துருவியா பிய்யாம? எடுத்துருவேன். அதுதான் ஆனியன் தடை இருக்கும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கு. வாசனை சூப்பராக வருது. சரியான வாசனை. பெரட்டல சூப்பராக இருந்துச்சு அடை. ஆமாம், பார்க்கவே சொன்னார் அவன் எடுத்துருவியா அப்படின்னு. இப்படி அழகா வந்துச்சு. நம்ம போட்டு தோசைக்கல்ல போட்டு வராத தோசைக்கல்ல கூட சூப்பரா அடை. அடையை பொறுத்த வரைக்கும் சட்னி வைக்கணும், சாம்பார் வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் வாயிலே சாப்பிடணும். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ தக்காளி சட்னியா தேங்காய் சட்னி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இல்லைன்னா வெறும் வாயில கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே போட்டு விட்டலாம். காரம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்கும். இனிமேல் நாங்கள் தியாவுக்கும் தார்னிஸ்க்கும் மாதம் ஒன்று வாரத்துக்கு ஒன்று பண்ணி கொடுக்க போகிறோம். வாரத்துக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் தோசைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கியா? தோசைங்கிறேன் அடைக்கு. அரேவா சரியான வாசனை நிஷா. இந்த அடை வாசனை. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? சாப்பிட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதானே? அதே தான். வேற என்ன நம்மளுக்கு வேலை? அதுதான் வேலை. சாப்பாடு தான் முக்கியம் நம்மளுக்கு. பாருங்க சூப்பரா ரெடி அழகா வந்துக்கல. நல்லா ஒவ்வொரு இது வந்து மொத்தமாக இருக்கும். லேட் ஆகும். இது வந்து சட்டுன்னு வேந்துச்சு. சூப்பராகவும் இருக்கு. அதெல்லாம் முருமனு சூப்பராக இருக்கும். அடை அந்த பருப்பெல்லாம் ஊற வச்சு செய்வாங்க. அதே மாதிரி டேஸ்ட் வருது. ஆனால் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நீ விட்டா தின்னுக்கிட்டே இருப்ப. சொல்லணும். ஏதோ நிஷா சொல்ல வர்றா. நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வர்றா. சொல்லு. ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்ல வர்ற சொல்லு. தோசையில அந்த கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் வறுத்து போட்டோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர்லாம் வரையில அது டக்குன்னு வாயில மாட்டையில கடிக்கையில சூப்பராக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இந்த அடை மாவு தோசை மாவுலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.